நீதிபதி தமிழ்நாட்டின் ஊழல்வாதி அப்படின்னு நான் சொல்லல, ஹைகோர்ட் ஜட்ஜ் சொல்றாப்ல. ரீசெண்டா கருப்பு திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கப்ப சென்னை ஹைகோர்ட்ல இது வந்து நீதித்துறையோட கண்ணியத்தை குறைக்குது, நீதிபதிகளையே லஞ்சம் வாங்குற மாதிரி எடுத்திருக்காங்க, ஒரு வழக்கறிஞர்களோட கண்ணியத்தை குறைக்கிறாங்க, எப்படி மக்கள் மத்தியில் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வரும், அதனால இந்த படத்தை நீங்க வந்து தடை பண்ணுங்கன்னு சொல்லி ரிட்டா போடுறாப்ல சென்னையில. இந்த வழக்கு சுவாமிநாதன் ஐயா கைக்கு போகுது. நம்மளோட ரோல் மாடலே தலைவன் அவர் தான், நமக்கு தலைவனே அவர் தான், முதல்ல ரோல் மாடலே அவர் தான் நமக்கு. அவர் வழக்கு போயிட்டு கேட்குறாரு, ஜட்ஜி கேட்குறாரு, தமிழ்நாட்டில் எந்த நீதிபதியை காரணம் காட்டி இந்த படத்தை எடுத்திருக்காங்க? பதில் இல்லை. அப்போ ஒரு காமனாக எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டு, இது வந்து ஒரு இந்திய குடிமகனோட அடிப்படை உரிமைகளாச்சே, பேச்சுரிமை, கருத்துரிமை, எழுத்துரிமை, இது 3 ஆர்டிகல் 19(1)(7) வருது. இது உங்களுக்கு தெரியாதுங்களா? இது எப்படி என்னால் பேன் பண்ண முடியும்? அவரோட அடிப்படை சுதந்திரத்திலே நீதிமன்றம் எப்படி கை வைக்க முடியும் அப்படின்னு சொன்னதோட இல்லாம, இந்த படம் எடுத்ததுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்டிருக்காரு. கேட்டதோட நிக்காம நீதித்துறையில ஊழல் நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டாரு. அவர் சொன்னா உண்மையாருமா? அட ஆமாங்க, உண்மைதான். இது வரைக்கும் 2 வருஷத்துல 8 ஜட்ஜ் பார்த்துட்டேன். 8 ஜட்ஜ், 6 ஜட்ஜ், 5 ஜட்ஜ் சண்டை போட்டிருக்கேனா? சண்டை போட்டது இல்லாம என்ன ரிமாண்ட் பண்றேன், தூக்கி உள்ள வைக்கிறேன், ஃபைன் போறேன்னு சொன்னாங்க. ஆனா ஒண்ணுமே என்ன பண்ணல. ஏன்னா நான் கேள்வி கேட்டேன். அவள என்ன கேள்வி கேட்டேன்? அவ பண்ண தப்ப எவிடன்ஸோட நான் கேள்வி கேட்டேன். என்ன உள்ளத்துக்கு போட்டதான் அப்புறம் அவங்க செம்மல் மாதிரி வீட்டுக்கு போயிருவேன். சாரி, மதிப்புக்குரிய மாண்புமிகு செம்மல், முன்னாள் மாவட்ட நீதிபதி செம்மல் மாதிரி நான் உள்ள போயிருணுமே. அது மாதிரி அப்ப அவங்களுக்கு நினைச்சு பார்த்திருப்பா இல்ல. தாலுகா ஆபீஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ், ஆர்டிஓ ஆபீஸ், இது 3 தான் ஊழல தலை சிறந்தா விளங்கிட்டு இருந்துச்சு. இப்ப நீதித்துறையும் உள்ள வந்துருச்சு அப்படிங்கிறப்ப ரொம்ப வேதனையா இருக்குது. ஏன்னா அடிப்படை உரிமைகளையும் வாழ்வாதாரத்தை இழந்த ஒவ்வொரு இந்திய குடிமகனும், பாமர குடிமகனும் கடைசி போல நம்ம நீதிமன்றத்துக்கு தான் போறான். அங்கேயே ஊழல்னா அவன் கிணத்துல குத்தி சாகிற தவிர வேற வழி இல்லை. நீதிபதிகள் தப்பு பண்றாங்க, ஊழல் தப்பு பண்றான்னு சொல்லல, ஊழலே பண்றாங்கிறாங்க. நீதித்துறையில ஊழல் இருந்தா எப்படி ஒரு நீதி கிடைக்கும்? இப்ப அவ்வளவு விமர்சிச்சு நமக்கு என்ன ஆக போகுது? ஒன்னும் ஆக போறது இல்ல. ஆனா நமக்கு ஒரு வழி கிடைக்குது இல்ல. தயவு செஞ்சு இந்த சொத்து பிரச்சனை, இந்த சின்ன சின்ன பெட்டி கேஸ், இதெல்லாம் அண்ணன் தம்பி உங்களுக்குள்ள பேசி முடிச்சுங்க சார். தேவையில்லாம நீதிமன்றத்துக்கு போயிட்டு உங்களோட வாழ்வாதாரத்தை, உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை துளைச்சிட்டு நிக்காதே போய் அந்த படியேறு. அதான் நீதித்துறையே ஊழல போயிருச்சு. இனிமே நீதி தேடி நீங்க வாங்கி என்ன புரிய? அதனால உங்களோட வாழ்வாதாரத்தை நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த தீர்ப்புற இன்னைக்கு வந்ததுல ஏற்கனவே நீதிபதிகள் ஊழல்வாதிகள் தான், நீதிபதிகள் வந்து புற்றுநோயாவே செயல்பட்டு இருக்காங்க. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஜட்ஜ்மெண்ட், இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுதான் இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. புற்றுநோய்ங்கிறது அழிக்க முடியாத ஒவ்வொரு மக்களையும் ரொம்ப பயத்தில் வச்சிருக்கிற நோய். அதுக்கு ஈக்குவலா போயிட்டாங்களா இவங்களாம் அப்படின்னு நினைக்கும் போது வேதனையா இருக்குது. ஏன்னா சொல்றது யாரோ வலிமை மிக்க அதிகாரத்தில் உள்ள அவங்களோட மேல் அலுவலர், அதாவது இவருக்கு அப்பா மாதிரி, ஹைகோர்ட் ஜட்ஜ் அப்பா, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அதோட பிள்ளை, அந்த கான்செப்ட் தான், அந்த வகையறால உள்ளதான். அவங்களே சொல்றாங்க ஒவ்வொரு அவளையும் நாங்கள் களை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் இதுவரைக்கும் களை எடுத்துருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு செம்மல் ஐயா அவ்வளோ மட்டும் தான் களை எடுத்திருக்காங்க. இன்னும் இருக்காங்க ஜட்ஜஸ்லாம் அவங்களோட சுயநலத்துக்காகவே மக்களோட